உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவர் வேணும்னு நான் நினைச்சேன்ல, எனக்கு இதெல்லாம் தேவைதான். பச்சை புள்ள மாதிரி அவர் என்ன சொன்னாலும் மண்டைய ஆட்டிட்டு இருந்தல்ல, எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஏய், ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்லாத பிரச்சனைய நீயே ஊதி பெருசாக்கிட்டு இருக்க. இது கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ண பாரு ப்ளீஸ். இங்க பாருடி, அவங்க அம்மா என்ன ஏதோ கொலைகாரி மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. உனக்கு அது புரியலையா? பாரதி, எனக்கு புரியாமலாம் இல்லடி. நீ கோபப்படுறத பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாரதி, எங்க பாரு, அவரு சொன்னாரா இல்லையான்லாம் தெரியாம நீ இவ்வளவு கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல. முதல்ல ஆதி கிட்ட பேசு. அவரு சொன்னாரா இல்லையான்னு கேட்டு அதுக்கப்புறம் நீ ரியாக்ட் பண்ணு. அது வரைக்கும் சைலண்டா இரு. ஆதி வந்து அவன் சொல்லலன்னு சொல்லி அதுக்கப்புறம் உனக்கு புரிஞ்சு அப்ப யாரு சொன்னான்னு நீ தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் உனக்கு டைம் இல்ல பாரதி. ஆதி வரும்போது நீ அவனுக்கு பொண்டாட்டியா இருக்க மாட்ட. உன் மாமியார் நேத்து உனக்கு நகை போட்டதுல இருந்து எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. பரவாயில்ல, நான் அடிச்ச அடி கரெக்டா தான் அடிச்சிருக்கேன். இன்னைக்கு நடந்தத இப்படியே விட்டா அது 6 நாளும் ஆறிடும். இந்த நெருப்பை மட்டும் அணையவே விடக்கூடாது. இப்பவே போய் அதுல எண்ணெய் ஊத்திட்டு வந்துடுவோம். அட, நீங்க தாம்மா குழந்தை மாதிரி எதுவும் தெரியாத வெள்ளந்தியா இருக்கீங்க. அட ஆமாம்மா, உங்களுக்கு இந்த பால் எது கல் எதுன்னு தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல. ஏதோ ரெண்டும் வெள்ளையா இருக்குது அதனால தெரியாம போச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு விஷம் எது வெள்ளை எதுன்னு கூடவா தெரியாம இருக்கு? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நான் சொன்னா புரியாது. ஒரு நிமிஷம் இருங்க. தமிழே, அம்மாடி தமிழே. தாத்தா, என்ன தாத்தா? வா தாய், வா, இப்படி வந்து உட்காரு, வா. அத்தா, அன்னைக்கு உன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எதுக்காக சண்டை வந்துச்சு? இன்னைக்கு தாத்தா? அன்னைக்கு நீ உனக்கு தம்பி பாப்பா வேண்டான்னு சொன்ன அன்னைக்கு, அதனால சண்டை வந்துச்சே, அத சொல்றேன். அன்னைக்கா? ஆமா, அன்னைக்கு என்னோட பொம்மைய தம்பின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தேன்னா அது அப்பா பக்கத்துல படுக்க வச்சதுனால எனக்கு கோவம் வந்துச்சு. அதனால நான் தம்பி பாப்பா வேண்டான்னு சொன்னேன். ஆனா ஆண்டாளத்தை சொன்னதும் சரி, நீ தம்பி பாப்பா வேண்டான்னு சொன்ன. ஆமா தாத்தா, நான் தான் வேண்டான்னு சொன்னேன். சரிதா, இப்போ நீ போய் விளையாடு போ. சரி தாத்தா. பாத்தீங்களாமா, இந்த குழந்தை மேலதான் உங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. வளர்ப்பு அப்படி. உங்க மருமகளுக்கு எங்க இன்னொரு குழந்தை வந்து புட்டா சொத்தெல்லாம் தமிழுக்கு கிடைக்காம போயிடுமோன்ட்டு ஒரு பயம். அத கருவை கலைக்கணும்னு நினைச்சிருக்கா. இந்த பிஞ்சு மனசுலயும் இப்படி நஞ்ச விதைச்சு வச்சிருக்காளே. அட என்னம்மா நீங்க வேற. அந்த குழந்தைக்கு இப்பவே எல்லாம் தெரியுது. இங்க இருங்க, உங்க மருமக சொல்லாட்டியும் கூட இது இப்படிதான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் தமிழ் உடம்புல ஓடுறது உங்க குடும்ப ரத்தம் இல்லைல்ல, அதான் இந்த பிள்ளை இப்படி இருக்கு. நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். ஏன் எல்லாரும் பணம் பணம் அலையிறாங்க? என்னம்மா நீங்க, ஏன்டா அது பணம், பணம் மட்டும்தான் காரணம். அப்போ நாம வைக்கிற அன்பு பாசத்துக்கெல்லாம் மதிப்பே இல்லையா? என்னம்மா நீங்க இவ்வளவு பெரிய ஆளா இருந்துகிட்டு வெளி உலகம் தெரியாம இப்படி வெள்ளதியா இருக்கீங்க. சொத்துக்காக பெத்த அப்பனை கொன்ன மகனே இருக்கான். நகைக்கு ஆசைப்பட்டு மாமியார் கொன்ன மருமக இல்லையா? ஊர் உலகம் இப்படிதான் கெட்டு போய் கிடக்கு. நம்ம தான் சுதானமா இருக்கணும். கரெக்டா சொன்னீங்க தர்மலிங்கம். தப்ப ஏன் மேல வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை குத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏன் பையனுக்காக பாரதி பெத்த குழந்தைய ஏன் பேத்தின்னு நினைச்சேன் பாருங்க. அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. முதல்ல இந்த தமிழ ஒரு வழி பண்ணணும். எவ்வளவு திமிரா எனக்கு தம்பி பாப்பா வேண்டான்னு சொல்லிட்டு போறா. சார், இன்னையிலிருந்து நீங்களும் நானும் ஒன்னும் பண்ண வேண்டாம். அம்புட்டத்தையும் உங்க அக்காவே பண்ணி போடுவாங்க.
என்னையா சொல்ற? ஆமாங்க சார், உங்க அக்காவுக்குள்ள இப்படி ஒரு அக்கா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். நான் கூட அந்த பாரதி மக மேல இம்புட்டு கோவப்பட்டது கிடையாது. ஆனா உங்க அக்கா சார், அது ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம அது ஏதாவது செய்யணும்னு சொல்றாங்க. அப்படி நீ என்ன செஞ்ச? சார், நான் என்னத்தை பெருசா பண்ணி போட்டேன்? நான் வந்து உங்க அக்கா கிட்ட ஆதிக்கு பிறக்க போற குழந்தை முக்கியமா இல்ல வேற எவனோ ஒருத்தனுக்கு பிறந்த குழந்தைய ஆதி குழந்தையா பாக்குறது முக்கியமான்னு ஒரு சின்னதா ஒரு நியாயமான கேள்வியை கேட்டேன். அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல. ஆதிக்கு பிறக்க போற குழந்தை தான் என்னோட உண்மையான வாரிசு, அதனால எனக்கு அதுதான் முக்கியம். இந்த குழந்தையெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி போட்டாங்க. யோ, நீ என்னை விட மோசமானவனா இருப்ப போல இருக்க. சார், ரொம்ப புகழாதீங்க சார், வெக்கமா வருது சார் எனக்கு வேற. வெக்கம் வருதா? சார், ஆனா ஒண்ணு சார், உங்க அக்காவை அம்புடி சாதாரணமா நினைச்சிடக்கூடாது சார். அவங்க திடீர்னு பாசமா மாறினாலும் மாறிடுவாங்க போல் இருக்கு சார். ஆனா நாம இப்ப இருக்கிற இதே சூழ்நிலையை பயன்படுத்தி அவங்கள மாறாம மட்டும் பாத்துக்கணும். அதுதான் சார் இப்ப என்னோட முதல் வேலையே. அப்போ அடுத்த வேலை என்னையா? அட என்ன சார், இப்படி ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டீங்க. அந்த ஆதியோட நிம்மதியை கெடுக்கிறது தானே என்னோட முழு நேர வேலையா நான் வச்சிருக்கேன். இப்போ அந்த பையன் ஊருக்கு போயிருக்கேன். அவன் திரும்பி வரும்போது இங்க ஒரு பூகம்பமே வெடிச்சிருக்கும் சார். அவன் பொண்டாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய புயலே அடிச்சு அக்கா பிரிச்சு வச்சிருக்கும். அந்த ஆதி பையன் வந்ததும் பொண்டாட்டியா அம்மாவா அப்படின்னு எந்த பக்கம் போறதுன்னு தவிப்பான். நாம என்ன பண்றோம்? அத வேடிக்கை பார்த்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க போறோம். எல்லாம் சரிதான்யா, ஆனா எங்க அக்காவை முழுசா நம்பிடாத. அவங்க திடீர்னு மாத்தி பேசுறாளு. கரெக்ட் சார். எதுக்கோ நீ கொஞ்சம் உஷாரா இரு. சார், அவங்க எப்படி வேணாலும் மாத்தி பேசுறாளா இருந்துட்டு போடும் சார். ஆனா இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நான் என்ன பேசுறனோ அத மட்டும்தான் உங்க அக்கா கேட்பாங்க. ஏன்னா என் பேச்சு மட்டும்தான் அவங்க காதுல சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கும். சார், ஆம்புட்டி ஏன் சார் அந்த அம்மாவோட நிழல் கூட அந்த அம்மாவை விட்டுட்டு கொஞ்சம் விலகி போகாம இருக்கும். ஆனா நான் அவங்கள மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.